மகர ராசிக்காரர்களே, இந்த காணொளிய நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. காரணம் என்னன்னா, சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சாச்சு. அடுத்து வரக்கூடிய 60 நாட்கள், அதாவது இந்த மார்ச் மாதத்துடைய நடு பகுதியில் இருந்து 60 நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. இத்தனை நாளா மகரம் எதற்காக ஏங்கிட்டு இருந்ததோ அந்த காரியம் உங்களை தேடி வரப்போகுது. கடந்த சில வருடங்களாகவே எதை தொடங்கினாலுமே தடைகள் உங்களுக்கு நிச்சயமா வந்திருக்கும். பணம் வந்தாலும் அந்த பணம் கையில நிற்காத ஒரு நிலை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கும். நீங்க மட்டும்தான் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதாவது மகரம் கீழே விழுந்தா சரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, ஒரு முறை மேல ஏற ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஏற்றம் மட்டுமே தான் உங்க வாழ்க்கையில இருக்கும். மறுபடியும் நீங்க எந்த ஒரு தருணத்திலையுமே பின்னோக்கி நகர மாட்டீங்க. அதுல பாதாளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நேரம் தான் இது. வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களில் மகர ராசியுடைய வாழ்க்கையில நடக்க போகும் 3 பெரிய மாற்றங்களை இந்த காணொளியில் நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறீங்க. 3வது மாற்றம் என்னன்னா, உங்க வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடியது. அதாவது வேத ஜோதிடப்படி சனி கிரகம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது ஒரு மனிதனின் பொறுமையை சோதிக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, சனி கஷ்டத்தை கொடுப்பதற்காக மட்டுமே வராது, அது உங்களை உயர்த்துவதற்காக வரும். சனி பெயர்ச்சிக்கு பிறகு சில ராசிகளுக்கு சோதனை வரும். ஆனால் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கும். ஏன்னா அந்த சில ராசிகள் இத்தனை நாளா வேர்வை சிந்தி உழைத்த ராசி, அடுத்தவர்களை ஏமாற்ற கூடாது அப்படின்னு அனுக்ஷணமும் நினைத்த ராசி. மிகப்பெரிய அளவுல அப்பேற்பட்ட ராசியில் மகரமும் ஒன்று. முதலாவது வரக்கூடிய பெரிய மாற்றம் என்னன்னா, நீங்க கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலை என்ன, பணம். அந்த பணம் உங்களை தேடி வரப்போகுது. கடந்த சில வருடங்களாக நீங்க சம்பாதித்த பணம் நிற்காமல் போயிருக்கலாம். எதிர்பாராத செலவுகள், கடன்கள், மன அழுத்தம், இதெல்லாமே அந்த பணத்தால உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த நிலை மாறப்போகுது. ஆனா சில மகர ராசிக்கு மட்டும்தான் அந்த நிலை மாறும். அடுத்த 60 நாட்களில் சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன் சில பேருனா, மகரத்திலையும் சிலர் கடந்த காலத்துல எதை பற்றியும் கவலைப்படாம, அதாவது எதிர்காலத்தை பற்றி நீங்க யோசிக்காம நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு மாற்றம் பொறுமையாக வரும். நான் வளர்ந்தே ஆகணும் அப்படின்னு நீங்க இரவும் பகலும் உழைத்தீர்கள் இல்லையா, அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த 2026இல் வாழ்க்கையின் கதவுகள் திறக்க போகுது. சம்பளத்தில் உயர்வு கிடைக்கும். பணம் நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். பண வரவு அமோகமாக இருக்குது. இவற்றில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரே ஓரிரவில் நிச்சயமாக நடக்கும். அதாவது ஒரே ஒரு இரவில் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு விதிக்கு சக்தி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக தகரமாய் இருந்த மகரம் தங்கமாய் மாறியே தீரும். இரண்டாவது பெரிய மாற்றம் என்னன்னா, வேலை மற்றும் தொழில். மகர ராசிக்காரர்களே, பொதுவாக மிகவும் கடினமாக நீங்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களின் மனதிற்கு பிடித்த வேலையை நீங்க செய்ய ஆரம்பிக்க கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. நான் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த வேலையவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சில பேர் கடந்த காலத்துல, அதாவது கடந்த 1-2 மாதங்களுக்கு முன்னாடி யோசிச்சீங்க இல்லையா? மிகப்பெரிய அளவுல அந்த கேள்விக்கான பதில் இந்த காலகட்டத்துல உங்களை நோக்கி வரும், வந்தே தீரும். வேலையில் மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். தொழிலில் மிகப்பெரிய அளவுல அடுத்த கட்டத்திற்கு நீங்க நகர போறீங்க. அவர் மட்டும் அந்த தொழிலை செய்யறாரு, நானும் அதே தொழில தான் செய்யறேன், எனக்கு லாபமே வரலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கான தொழில் இது கிடையாது. உங்களுடைய ஆழ் மனதுல ஒரு தொழிலை நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தொழில் தான் உங்களுக்கான தொழில். அதனால
தொழிலை மாற்றக்கூடிய தருணம் இது. நீங்க உங்களின் பாதையை மாற்ற வேண்டிய காலம் இது. காரணம் என்னன்னா, கடந்த சில வருஷமாவே உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பே இல்லை. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதை உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவர் ஒரு வேலையாக மட்டுமே தான் பார்த்தாரே தவிர உணர்வாக பார்க்கல. அந்த மன அழுத்தமே உங்களுக்கு நிறைய வந்துடுச்சு. இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது இந்த மார்ச் மாதத்துடைய நடுப்பகுதிக்கு மேல் உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்க போகுது. சிலருக்கு பதவி உயர்வு நிச்சயமாக வந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். வெளிநாட்டுக்கு, அதாவது கண்டம் விட்டு கண்டம் நீங்க கடக்கக்கூடிய நேரம் தான் இது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த அதிர்ஷ்டம் அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி வராது, ஒரே நேரத்தில் வராது. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாற்றம் மிக வேகமாக நடக்கும். அந்த மகர ராசிகள் யார் தெரியுமா? கடந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கைவிடாமல் முயற்சி செய்தவர்கள். உங்களை நீங்களே தாழ்த்திக்காம என்னால முடியும் அப்படின்னு முன்னேறி சென்றவர்கள். மிகப்பெரிய அளவுல சனீஸ்வரன் ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்குள் உற்று பார்ப்பார். உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நிதானம். நீங்க அதை நிரூபித்திருந்தால் மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வந்தே தீரும். சரி, இப்போது மூன்றாவது மாற்றம், மிக முக்கியமான மாற்றம். இந்த மாற்றம் நடந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கையே முழுவதுமாக மாறக்கூடும். அது வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு. சிலருக்கு புதிய தொழில், அதாவது புதிய கூட்டாளிகள். நீங்க இது நாள் வரைக்கும் யாருடன் சேர்ந்து இருந்தீங்களோ அவர்களை விட்டுட்டு புதிய நபர்களிடம் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிப்பீங்க. மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு எது புதிதாக வருகின்றதோ அவை மட்டுமே இந்த 2026 உங்களை உயர்த்தும் அப்படின்றத புரிஞ்சிக்கோங்க. அத்தகைய புதிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கே நகர்த்தும். நீங்களே பொறுமையாக சென்றாலும் அது உங்களை பிடிச்சி மேல தள்ளும். ஆனா ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாய்ப்பு எப்போதும் தயாராக இருப்பவர்களிடம்தான் வரும். தயாராக இல்லாதவர்களிடம் நிச்சயமாக எந்தவித வாய்ப்பும் வரவே வராது. அதனால முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கதவு எதிர்பாராத நேரத்தில் திறக்கும். அந்த கதவினுள் நீங்க நுழைஞ்சிட்டாலே போதும், மீதிய விதியே பார்த்துக்கும். மகரத்தில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, வரக்கூடிய 2 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காலகட்டம். அதாவது இந்த காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை திசை மாற்றும். இந்த காணொளி உங்களுக்கு நல்ல தகவலை கொடுத்திருந்தால் இந்த காணொளியை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே வெற்றியில்தான் முடியும் அப்படின்னு முதல்ல நீங்க நம்பணும். இரண்டாவது, இந்த காலகட்டத்துல உங்களை நோக்கி எந்த புதிய விஷயங்கள் வருதோ அத்தகைய விஷயங்கள் உங்களை வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு மட்டுமே தான். கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதீங்க. நீங்க கடந்த காலத்தில் துரோகங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் அனுபவிச்சீங்க. அதை மேலும் மேலும் நினைப்பதால் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க துளைக்க நேரிடும். மகரத்தின் ரகசிய கண்ணீர்களை காலமே துடைக்க போகுது. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். வரக்கூடிய 60 நாட்கள், ஏப்ரல் மே மாதம், நீங்க தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய மாதங்கள். மிகப்பெரிய அளவுல வாழ்க்கை உங்களுக்கு வளரப்போகுது. இது நாள் வரைக்குமே வளராத நிலையிலேயே இருந்த வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகுது. மகர ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நினைத்ததெல்லாம் நினைத்தபடியே நிறைவேற வேண்டும் என்று நானும் அந்த அறுவடை முருகனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.